ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் டிஎன்பிஎஸ்சி கைட் கேர்ள். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மயங்கொலிகளில் லகர வேறுபாடு தான் பார்க்க போகிறோம். ஓகே, ஆல்ரெடி ரகரமும் நகரமும் பார்த்தாச்சு. இப்போ வந்து லகர வேறுபாடு வந்து பார்க்க போகிறோம். ஓகே, வாங்க பார்க்கலாம். இந்த மயங்கொலிகள் முடிச்சிட்டோன்னா நமக்கு எழுத்து இலக்கணம் வந்து முடிச்சிடலாம். அடுத்து சொல்ல இலக்கணம் போகலாம். ஓகே, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் சொல்ல இலக்கணம், அது பார்க்க போகலாம். ஸ்பீடாக முடிச்சுட்டு நம்ம அடுத்தடுத்து டாபிக் போகணும். ஓகே, இன்னும் நிறைய படிக்க வேண்டியது இருக்குது. ஓகே, வாங்க இப்போ மயங்கொலிகள் நகரம் வேறுபாடு வந்து பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு பாருங்கள், குண்டுலா இருக்கு இல்லையா, அதை பாருங்கள் தனி லகரம் அப்படின்னு சொல்கிறோம். அது வந்து என்னது தனி லகரம் அப்படிங்கலாம். ஓகே, அப்படின்னு சொல்லலாம். தனி லகரம் அப்படிங்கிறாங்க. இந்த லாவை என்ன சொல்லுவாங்க, பொது லகரம் அப்படிங்கிறாங்க. ஓகே, இந்த லாவை சிறப்பு லகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இது எங்கே பாருங்கள், மேல்நோக்கு லகரம், ஒற்றல் லகரம், குண்டு லகரம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. இந்த லாவை என்ன சொல்கிறாங்க, தனி லகரம், மேல்நோக்கு லகரம், ஒற்றல் லகரம், குண்டு லகரம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. குண்டுலான்னு சொல்லி சொல்லுவோம். தனி லகரம், மேல்நோக்கு லகரம், ஒற்றல் லகரம் அப்படிலாம் சொல்கிறாங்க. ஓகே, அடுத்து இது என்ன சொல்கிறாங்க, பொது லகரம், வருடல் லகரம், கீழ்நோக்கு லகரம் அப்படிங்கிறாங்க. பொது லகரம், வருடல் லகரம், கீழ்நோக்கு லகரம், ஆட்டுக்குட்டி லகரம் அப்படிங்கிறாங்க. ஓகே, ஆட்டுக்குட்டி லகரம் அப்படிலாம் சொல்கிறாங்க. ஓகே, அடுத்து இந்த லாவை என்ன சொல்கிறாங்க, சிறப்பு லகரம் அப்படிம்பாங்க. ஓகே, இந்த லாவை சிறப்பு லகரம் அப்படிம்பாங்க. ஓகே, இதெல்லாம் அதோட இப்படி சொல்லுவாங்க அப்படிங்கிறது அதோட பேர். ஓகே, தனி லகரம், மேல்நோக்கு லகரம், ஒற்றல் லகரம், குண்டு லகரம் அப்படின்னு சொல்கிறாங்க. பொது லகரம், வருடல் லகரம், கீழ்நோக்கு லகரம், ஆட்டுக்குட்டி லகரம் அப்படிங்கிறாங்க. அடுத்து இந்த லாவை என்ன சொல்கிறாங்க, சிறப்பு லகரம் அப்படிங்கிறாங்க. ஓகேங்க, இது ஃபஸ்ட்டு. அடுத்து ஃபஸ்ட்டு வேறுபாடு பாருங்கள். இதோட வேறுபாடு உச்சரிக்கும் முறையில் என்ன வேறுபாடு இருக்குது அப்படின்னா, லா அப்படிங்கிறது குண்டுலா அப்படின்னு சொல்லி பார்த்தோமா, தனி லகரம் அப்படின்னு கூட நான் சொல்கிறேன். ஓகே, தனி லகரம் பார்த்தோம் இல்லையா, அது வந்து நாவோட இரு பக்கங்கள் தடித்து மேல் பற்களின் அடியை தொடுவதால் லகரம் தோற்றும் அப்படிங்கிறாங்க. மேல் பற்களோட அடியை தொடணும். அடியை தொடும்போது இந்த லகரம் வந்து தொடும். நாக்கு மேல் பற்களோட அடியை தொடும்போது லகரம் வந்து பிறக்குது. ஓகே, இது வா போல இருப்பதால் இது என்ன சொல்கிறாங்க, வகர லகரம் அப்படிங்கிறாங்க. இது வா மாதிரி இருக்கு இல்லையா, அதனால் இது என்ன சொல்கிறாங்க, வகர லகரம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே, எங்கே பிறக்குது, நான் மேற்பல்லோட அடியை தொடுறதுனால பிறக்குது. ஓகே, அடுத்து பாருங்கள், பொது லகரம் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, அது பாருங்கள், நாவோட மேலெண்ணத்தோட நடுப்பகுதியை தொடுவதால் லகரம் வந்து பிறக்குது. நடுப்பகுதியை தொட்டால் இது பிறக்குது, பொது லகரம் அப்படிங்கிறது பிறக்குது. இதனை பொது லகரம் என்பது இது நா போல இருப்பதால் நகர லகரம் அப்படிங்கிறாங்க. நா மாதிரி இருக்கிறதுனால என்ன சொல்கிறாங்க, நகர லகரம் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. ஓகே, அடுத்து பாருங்கள், இதெல்லாம் சிறப்பு லகரம். இது நாவின் நுனி மேல் நோக்கி வளைந்து வருடுவதால் லகரம் வந்து தோன்றும் அப்படிங்கிறாங்க. நாக்கோட நுனி என்ன செய்யுமா, மேல் நோக்கி வளைந்து வருடுவதால் லகரம் வந்து தோன்றும் அப்படிங்கிறாங்க. ஓகே, இந்த லகரமும் ஒரே இடத்தில் ஒலிக்கப்படும் அப்படிங்கிறாங்க. ஓகே, இந்த பொது லகரமும் சிறப்பு லகரமும் ஒரே இடத்தில் ஒலிக்கப்படும் அப்படிங்கிறாங்க. ஓகே, அடுத்து லா தமிழுக்கே சிறப்பானது அப்படிங்கிறாங்க. இந்த லா சிறப்பு லகரம் வந்து தமிழுக்கு சிறப்பானது அப்படிங்கிறாங்க. இதனை சிறப்பு லகரம் அப்படின்னு அழைக்கிறோம். தமிழுக்கே சிறப்பானது அப்படிங்கிறதுனால இது என்னது, சிறப்பு லகரம் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிறோம். ஓகே, இது மாதிரி இருக்கிறனால, மாவை போல இருப்பதால் என்ன சொல்கிறாங்க, மகர லகரம் என கூறுவது இலக்கண மரபு அப்படிங்கிறாங்க. ஓகே, மாவை போல இருக்கிறனால மகர லகரம் அப்படின்னு சொல்லிட்டு கூறுவாங்களாம். ஓகே, இதான் ஃபஸ்ட் வேறுபாடு. எங்கே பிறக்கும் என்னென்ன பேர் சொல்கிறாங்க, அதுதான் ஃபஸ்ட் வேறுபாடு. ஓகே, அடுத்து செகண்ட் வேறுபாடு பாருங்கள், என்னென்னு, முதல் எழுத்தாக லகரம் வராது அப்படிங்கிறாங்க. இந்த 3 எழுத்துமே என்ன செய்யாது, முதல் எழுத்தாக வராது. இந்த குண்டுலாம் வறுமை அப்படின்னு சொல்லலாம். லாபம், லட்சம் அப்படின்னு சொல்லும்போது வறுமை அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஆனால் அது கிடையாது. தமிழில் எப்படி சொல்லணும் அப்படின்னா, அது சொல்லும்போது ஈ அப்படிங்கிற எழுத்து சேர்த்து தான் சொல்லுவோம். முன்னாடி ஈ அப்படிங்கிற எழுதும்போது சொல்லும்போது லாபம் அப்படின்னு சொல்லுவோம். ஈ சைலண்ட்டாக போன மாதிரி லட்சம் லாபம் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் எழுதும்போது நம்ம என்ன செய்வோம், ஈ அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு போட்டு தான் நம்ம வந்து எழுதுவோம். ஓகே, அப்போ இது வந்து இந்த 3 லகரமுமே என்ன செய்யாது, சொல்லோட முதல் எழுத்தாக வந்து அமையாது. ஓகே, தெரிஞ்சுக்கணும். அடுத்து தமிழ் சொல், பிறமொழி சொல். இந்த லகரம் வந்து பிறமொழி, இது வந்து லாபம், லட்சம் அப்படிங்கிறது பிறமொழி சொல்கள். ஓகே, ஈ போட்டால் தான் நம்ம தமிழ் சொல் அப்படின்னு சொல்லி ஈ போட்டு நம்ம தமிழ் சொல்லாக மாற்றிக்கிறோம். ஓகே, அப்போ இது பிறமொழி சொல்ல வருது. இந்த தமிழ் சொல்ல இந்த மாதிரி மாற்றிக்கிறோம். ஓகே, இந்த லகரம் ரெண்டுமே முதல் எழுத்தாக தமிழ் சொல்லையும் சரி, பிறமொழி சொல்லையும் சரி, எதுலேயுமே வராது. தமிழ் சொல்லையும் வராது, பிறமொழி சொற்கள்லையும் முதல் எழுத்தாக வந்து அமையாது அப்படிங்கிறாங்க. ஓகேங்க, இப்போ முதல் எழுத்தாக வந்து எதுவுமே வராது. ஓகே, அது தெரிஞ்சுக்கணும். அடுத்த வேறுபாடு பாருங்க, உயிர்மை இல் அப்படிங்கிறது வரும், லா வரும். ஓகே, உயிர்மை இல் வரும், லா வரும் அப்படிங்கிறாங்க. இப்போ பாருங்கள், தொடர்ந்து தொடர்ந்து அதோட அதாவது உயிர்மை எழுத்து. ஓகே, இந்த இல்லத்தோட மெய்யெழுத்தை தொடர்ந்து அதோட உயிர்மை எழுத்து. ஓகே, இந்த மாதிரி அமையும் அப்படிங்கிறாங்க இது. ஆனால்
சிறப்பு லகரம் வந்து அந்த மாதிரி அமையாது அப்படின்னாங்க, தொடர்ந்து வந்து அமையாது. இப்போ பாருங்கள் பள்ளி அப்படிங்கிறதுல ஒரு அந்த மெய்யெழுத்தை தொடர்ந்து என்ன இருக்குது, அதோட உயிர்மை வந்திருக்கு இல்லையா, மெய்யெழுத்தை தொடர்ந்து உயிர்மை வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி அமையுது பள்ளி அப்படிங்கிற சொல். அடுத்து பாருங்கள் இந்த பள்ளி அப்படிங்கிறது என்ன ஆகுது, அதோட மெய்யெழுத்தை தொடர்ந்து உயிர்மை எழுத்து வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி அமையுது இல்லையா. இதே இது சிறப்பு லகரத்தில் இந்த மாதிரி அமையாது அப்படின்னாங்க. ஓகே, மெய்யெழுத்தை தொடர்ந்து அதோட உயிர்மை எழுத்து வர மாதிரி சிறப்பு லகரத்தில் அமையாது அப்படின்னாங்க. மெய்யெழுத்தை தொடர்ந்து பள்ளி அப்படின்னு சொல்லி எழுதும்போது பாருங்கள் ஒரு மீனிங்கே இல்லை. ஓகே, அந்த மாதிரி இந்த லகரம் வந்து வராது அப்படிங்கிறாங்க. சிறப்பு லகரத்தில் தொடர்ந்து வந்து ஒரு மெய்யெழுத்தும் அதோட உயிர்மை எழுத்தும் சேர்ந்து வராது. ஓகே, தெரிஞ்சுக்கணும். அடுத்து 4th வேறுபாடு பாருங்க, பெண்பால் பன்மை லகரம் வரும். அதாவது பெண்பால்களோட பன்மையில் வரக்கூடியது எல்லாத்துக்குமே இந்த லகரம் தான் வரும். ஓகே, வந்தாள், சென்றவள், அவள், பெண்பால்னாலே இதுதான், இந்த லகரம் தான் வரும். ஓகே, அவள் எல்லாம் சொல்லும்போது என்ன செய்ய இந்த எழுதான் தான் போடுவோம் பார்த்துருக்கீங்களா. பெண்கள் அப்படின்னு சொல்லும்போதுமே கல் அப்படிங்கிற விகுதியில் என்ன வரும், இல்லை அப்படிங்கிற இந்த எழுதான் வரும். ஓகே, அப்போ இந்த இதுதான் வரும், பெண்பால் பன்மையிலன்னு இந்த எழுதான் வரும் அப்படிங்கிறாங்க. ஓகே, பெண்பால்னாலே என்ன இந்த எழுதான் வந்து வரும் அப்படிங்கிறாங்க. பெண்பால்னாலே என்ன இந்த எழு தான் வரும் அப்படிங்கிறாங்க. ஓகே ஓகே, அடுத்து பாருங்க 5th வேறுபாடு, பன்மை சொற்களில் இந்த லகரம் வரும் அப்படிங்கிறாங்க. அதான் நான் முதலே சொல்லிட்டேன், பெண்பால்களுக்கும் அதான் வரும், பன்மை சொற்களுக்கும் என்ன வருது, இந்த எழு தான் வருது. கல்விகுதிகள் வருது இல்லையா, அந்த இது ஆடுகள், அவர்கள், வீடுகள், வந்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு கல்விகுதி பன்மையை சொல்கிறதுக்கு எது பயன்படுது, இந்த எழு தான் வந்து பயன்படுது அப்படிங்கிறாங்க. ஓகே ஓகே, நெக்ஸ்ட்டு ஆள், இல், அல் விகுதிகள் வந்து லகரம் வந்து வரும். எல்லா விகுதி ஆள், அல், இல் அப்படிங்கிற விகுதிகளில் என்ன வருது, லகரம் தான் வருது. ஓகே, இந்த லகரம் வராது, இந்த லகரமும் வராது, சிறப்பு லகரமும் வராது, பொது லகரமும் வராது. ஓகே, பாருங்க, வந்தால், அவரால், இதில், ஐந்தில், நடத்தல், இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துலேயுமே என்ன வருது, இந்த இல் தான் வரும். ஓகே, குண்டு லகரம் தான் வரும், பொது லகரமும் என்ன சிறப்பு லகரமும் வராது அப்படிங்கிறாங்க. அடுத்து புணர்ச்சி விதிகளின்படி இந்த லகரம் வந்துச்சுன்னா இந்த ரகரமாக மாறும், லகரம் வந்துச்சுன்னா டகரமாக மாறும். ஓகே, பாருங்கள், கல் ப்ளஸ் சிலை அப்படிங்கிறத பாருங்கள், கற்சிலை அப்படின்னு மாதிரிதா இந்த லகரம் வந்தால் ரகரமாக மாறும். ஓகே, இது தெரிஞ்சுக்கணும். அடுத்து இந்த லகரம் வந்தால் டகரமாக மாறும். இது நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், இந்த லகரம் வந்தால் டகரமாக மாறும். ஓகே, அடுத்து பாருங்கள், லகரம் வந்தால் என்னது ரகரமாக மாறும். ஓகே, இதை தெரிஞ்சுக்கணும். புணர்ச்சி விதிகள் அது முக்கியமான ஒரு ரூல், பிரித்தெழுதுக சேர்த்து ரொம்ப யூஸ் ஆகும் இல்லையா. இல் அப்படிங்கிற அதுக்கு அருகில் மெய்யெழுத்து வந்து வராது அப்படின்னா வரலாம் அப்படின்னாங்க. இல் அப்படிங்கிற எழுத்துக்கு பக்கத்தில் தொடர்ச்சியாக மெய்யெழுத்து வந்து வரலாம் அப்படின்னாங்க. ஆனால் இந்த இல் ரெண்டுக்கு பக்கத்துலேயுமே மெய்யெழுத்து வந்து வராது அப்படின்னாங்க. ஓகே, இப்போ பாருங்கள், வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு வெளிப்படையான மெய்யெழுத்து. ஓகே, உயிர் மெய்யெழுத்து வரும். இதனை தொடர்ந்து இந்த பொது லகரத்தையும் குண்டு லகரத்தையும் வச்சு பின்னாடி என்ன உயிர் மெய்யெழுத்து வரும். ஆனால் மெய்யெழுத்துக்கள் தொடர்ந்து வராது. ஓகே, வெளிப்படையான மெய்யெழுத்து. பாருங்கள், வாழ்க்கை அப்படிங்கிறதுல இல்லை தொடர்ந்து இக்கு அப்படிங்கிறது வந்திருக்கு. ஓகே, தொடர்ந்து மெய்யெழுத்துக்கள் வந்திருக்கு. ஸோ அப்போ இதுக்கு அருகில் இந்த சிறப்பு லகரத்துக்கு அருகில் என்ன செய்யும், மெய்யெழுத்துக்கள் வந்து அமையும் அப்படின்னாங்க. ஓகே ஓகேவா, இவ்வளோ தான். இந்த லகரம் வந்து ரொம்பவே கொஞ்சம் கம்மியானது தான். ஓகே ஓகே, மயங்கொலிகளில் வேறுபாடுகள் வந்து நம்ம முடிச்சாச்சு. அடுத்து வந்து வேர்ட்ஸ் வந்து நம்ம பொருள் வச்சு பார்க்கலாம். ஓகே, அடுத்த வீடியோவில் அது பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் முடியுது ஃபுல்லாகவே, எழுத்துலக்கணம் முடிஞ்சிச்சு. அந்த இதை அதை எக்ஸாம்பிள் மட்டும் நம்ம பார்த்துட்டோன்னா, அது எப்படி நம்ம கொஸ்டின் கேட்பாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோன்னா, மயங்கொலிகள் ஃபுல்லாகவே முடிச்சிட்டோம் அப்படின்னா என்ன ஆகுது, நமக்கு வந்து எழுத்துலக்கணம் முடிச்சிருக்கோம். அடுத்து வந்து சொல்லிலக்கணம் போகலாம். சொல்லிலக்கணம் வந்து ரொம்பவே ஃபாஸ்ட்டாக போயிடலாம், ஃபாஸ்ட்டாக முடிச்சிடலாம். ஏன்னா அது முடிச்சுட்டு நீங்கள் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டு நம்ம அடுத்த யூனிட் போகணும். ஓகே, இப்போ ஃபஸ்ட் யூனிட்லேயே இருக்கும், இன்னும் அடுத்த யூனிட் போகணும். திருக்குறள் ஒரு சைட் போயிட்டுருக்கு, இருந்தாலும் நான் மொத்தமாகவும் திருக்குறள் கிளாஸ் எடுக்கணும். ஸோ எல்லாமே அடுத்தடுத்த யூனிட் போகணும். ஸ்பீடாக போகலான்ட்டு இருக்கேன். டைம் வேறு இல்லை, ரொம்ப டைம் நெருங்கிச்சு. ஸோ நல்லா படிங்க. ஆல் தி பெஸ்ட். ஓகேங்க, வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச். பாய்.